இந்த யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நம்பர்ஸுங்கிற சாப்டர்லேருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் இருக்கிற எல்லா டைப்ஸையும் பார்த்துடலாம். ஃபுல்லாக ஹோல் செட் ஆஃப் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், அதோட சிம்பிள் ஆர். ரியல் நம்பர்ஸில் 2 சப்டிவிஷன்ஸ், ஒன்று ரேஷ்னல் நம்பர்ஸ், இன்னொன்று இரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸோட சிம்பிள் Q, இரேஷ்னல் நம்பர்ஸோட சிம்பிள் P. இரேஷ்னல் நம்பர்ஸ்னால் எனி நம்பர் தட் இஸ் நாட் ரேஷ்னல். எக்ஸாம்பிள் அதுக்கு √8, பை, -√15, √2/3 இதெல்லாம். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னா, இட் வில் பி ஆஃப் த ஃபார்ம் a/b where a and b are integers and b not equal to 0. a/b இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கும். ஏவும் பியும் இன்டீஜர்ஸ், அப்புறம் டினாமினேட்டர் b should not be equal to 0. இந்த ரேஷ்னல் நம்பர்ஸில் இல்லாத நம்பர்ஸ்லாம் இரேஷ்னல் நம்பர்ஸ். இந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் உள்ள என்ன வரும்னா இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் என்னென்னா ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸ், 0 அண்ட் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸோட சிம்பிள் Z. இன்டீஜர்ஸ் உள்ள என்ன வரும்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இதோட சிம்பிள் W. ஹோல் நம்பர்ஸ் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3 எக்ஸெட்ரா. இதோட சிம்பிள் N. ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் -0.25 இப்படி டெசிமலில் எழுதலாம், 1/5 இப்படி ஃப்ராக்ஷனில் எழுதலாம். 0.3 பார்னு போட்டோம்னா 3, 3, 3ன்னு ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ரிப்பீட் ஆகிறதுக்கு பேர் ரெக்கரிங். போய்கிட்டே இருக்கிறது, முடியாமல் போய்கிட்டே இருக்கிறது பேர் நான் டெர்மினேட்டிங். ரெக்கரிங், RECURRING, ரெக்கரிங். நான் டெர்மினேட்டிங், NONTERMINATING, ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு இதுக்கு பேர். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சாப்டருக்கு போகலாம். ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸோட சிம்பிள் Q. A rational number is a number of the fractional form a/b where a and b are integers and b not equal to 0. a-வும் b-யும் integers, b not denominator 0வாக இருக்கக்கூடாது. They can also be expressed as decimals and percents. டெசிமலாகவும் பெர்சன்டேஜாகவும் கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ரீகேப்னால் நீங்கள் ஏற்கனவே படித்தது லாஸ்ட் இயர் 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 125/200. 125யும் 200ஐயும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 125ஐ 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? 5 2s are 10, மீதி 2 25, 5 5s are 25. 200 அதே மாதிரி 5ஆல், 5 4s are 20, 0. மறுபடியும் 5ஆல், 5 5s are 25, 5 8s are 40. அப்போ ஆன்சர் அதுக்கு 5/8. நெக்ஸ்ட்டு, which of the following is not an equivalent fraction of 8/12? 8/12 மல்டிப்ளை சேம் நம்பரால் நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணாலோ இல்லை சேம் நம்பரால் நியூமரேட்டர் டினாமினேட்டரை டிவைட் பண்ணாலோ எது வருதோ அதுக்கு பேர் ஈக்குவலன்ட் நம்பர். இப்போ 8/12 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. 8 2s are 16, 12 2s are 24. இப்போ 16/24 வந்து 8/12க்கு ஈக்குவலண்ட். இப்போ 8/12 நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 2 4s are 8, 2 6 are 12. 4/6 வந்து 8/12க்கு ஈக்குவலண்ட். அது மாதிரி இதில் கொடுத்துருக்கிறதுல எது ஈக்குவலன்னு கேட்டிருக்காங்க. 8/12 2ஆல் கேன்சல் பண்ணால் 4/6ன்னு வருதா? மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் 2/3ன்னு வருது. அது ஈக்குவலண்ட். விச் இஸ் நாட் அன் ஈக்குவலன்னு கேட்டிருக்காங்க. 2/3 ஈக்குவலண்ட். இப்போ 8ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 2s are 16, 12ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 2s are 24. அப்போ 16/24ம் ஈக்குவலண்ட். அடுத்தது 32/60. 32 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 32 வரும்? 8 4s are 32. அதே 4ஆல் தான் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 12 4s are 48ன்னு வரணும். ஆனால் இங்கே 16 கொடுத்துருக்கா. அப்போ இது ஈக்குவலண்ட் கிடையாது. இதுதான் நாட் ஈக்குவலண்ட். நெக்ஸ்ட்டு, விச் இஸ் பிக்கர் 4/5 ஆர் 8/9? எது பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது பெரிய நம்பர் கண்டுபிடிக்க கீழே இருக்க டினாமினேட்டருக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். 5க்கும் 9க்கும் எல்சிஎம் என்ன வரும்?
5ஐ 9ஐ காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் எதுவும் இல்லை. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எல்சிஎம் ஈக்குவல் டு 5 × 9 45. இந்த காமன் டினாமினேட்டர் இது ரெண்டுத்துக்கும் வர மாதிரி இதை மாற்றணும். 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 45 வரும்? 9ஐ மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 × 9 by 5 × 9. 4 × 9 36, 5 × 9 45. இதையும் அதே மாதிரி டினாமினேட்டர் 45ன்னு கொண்டு வரணும். 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 45 வரும்? 5ஐ மல்டிப்ளை பண்ணால் 45 வரும். அதே 5ஆல் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8/9 = 8 × 5 by 9 × 5 40/45. இப்போ எது கேட்டிருக்காங்க? விச் இஸ் பிக்கர். இப்போ நியூமரேட்டரில் பார்க்கணும் எது பெருசுன்னு. 36 பெருசா 40 பெருசா? 40 தான் பெருசு. 40 is greater than 36. 40க்குரிய நம்பர் எது? 8/9. ஸோ 8/9 is greater than 4/5. அப்போ 8/9 is bigger. நெக்ஸ்ட் சம். ஆட் த ஃப்ராக்ஷன்ஸ் 3/5 + 5/8 + 7/10. இது மாதிரி வேறு டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நீ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். டினாமினேட்டர் வேறு இருந்துச்சுன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 5, 8, 10க்கு எல்சிஎம் 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 1s are 5, 8 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே போட்டுக்கோ. 5 2s are 10. இப்போ 8ஐயும் 2ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். 2 4s are 8, 2 1s are 2. இப்போ எல்சிஎம் 5 × 2 × 1 × 4 × 1. இதுக்கு மேலே ஒன்றுமே டிவைட் பண்ண முடியாது, 4ஆல் தான் பண்ணலாம். அதனால் அப்படியே விட்டுறலாம். 5 × 2 × 1 × 4 × 1, 5 × 2 10, 10 × 4 40. இப்போ இது எல்லாத்தையும் டினாமினேட்டர் 40ஆக கொண்டு வரணும். 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 40 வரும்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போ மேலேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 8 by 5 × 8 24/40. அடுத்தது இது 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 40 வரும்? 5 டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 8ஓட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் 40 வரும். நியூமரேட்டரையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 × 5 by 8 × 5 25/40. அடுத்தது 7/10. 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 40 வரும்? 4ஐ மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போ 7 × 4 by 10 × 4 28/40. இப்போ இதை ஆட் பண்ணணும்னா எதை ஆட் பண்ணணும்? இது 3ஐயும் ஆட் பண்ணால் போதும். 3/5 + 5/8 + 7/10 = 24/40 + 25/40 + 28/40. நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 24, 25, 28. இது 3ஐயும் ஆட் பண்ணால் 77. 77/40. நெக்ஸ்ட் சம். சிம்பிளிஃபை 1/8 - 1/6 - 1/4. இப்போ இது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் இருக்கா? ப்ராக்கெட்டை எடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிறத சைனை மாற்றலாம். அப்போ இது +1/6 - 1/6 ஆகிடும். -1/4 + 1/4 ஆகிடும். ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. +1/6 - 1/6 ஆகும். -1/4 + 1/4 ஆகும். அப்போ 1/8 - 1/6 + 1/4. இப்போ 8 6 4க்கு எல்சிஎம் எடுக்கணும். 8 6 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4, 2 இந்த 3ஐ டிவைட் பண்ண முடியாது, அப்படியே போட்டுடலாம். 2 1s are 2. இப்போ மீதி எதையும் காமன் டிவைசரே கிடையாது. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 × 2 × 3 × 1 24. இப்போ 24 தான் காமன் டினாமினேட்டர் வர மாதிரி இது எல்லாத்தையும் மாற்றணும். 1/8. 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 3ஐ மல்டிப்ளை பண்ணால். அப்போ 1 × 3 by 8 × 3 3/24. அடுத்தது 1/6. 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 4ஐ மல்டிப்ளை பண்ணால். அப்போ 1 × 4 by 6 × 4 = 4/24. அடுத்தது 1/4. 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 6ஐ மல்டிப்ளை பண்ணால். 1/4 = 1 × 6 by 4 × 6 = 6/24. இப்போ இதுக்கு பதிலாக இதை கொண்டு வந்து இங்கே போடலாம். 1/8க்கு பதிலாக 3/24, 1/6க்கு பதிலாக 4/24, 1/4க்கு பதிலாக 6/24. இப்போ டினாமினேட்டர் காமன் ஆகிடுச்சா? நியூமரேட்டர் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணணும். 3 - 4 + 6. 3 - 4 என்ன வரும்? 1 ப்ளஸ் இது மைனஸ். அப்படி இருந்துச்சுன்னா கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பருக்குரிய சைனை போடணும். எது கிரேட்டர் நம்பர்? 4. ஸ்மாலர் நம்பர் 3. 4லேருந்து 3ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 1. கிரேட்டர் நம்பருக்கு என்ன சைனு? மைனஸ். அப்போ -1 இந்த +6. இது 6 - 1. 6 - 1 என்னது? 5. 5/24. நெக்ஸ்ட் 6th சம். மல்டிப்ளை 2 3/5 and 1 4/7. 2 3/5 என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க.
இல்லை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. 2 3/5ங்கிறது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம இம்ப்ராப்பராக மாற்றிக்கணும். அது எப்படி மாற்றுவோம்? இது மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணணும். 5 × 2 10, 10 + 3 13/5. அதே மாதிரி 1 4/7 ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அது இம்ப்ராப்பராக மாற்றுறதுக்கு 7 × 1 7, 7 + 4 11/7. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 3/5 × 1 4/7 is equal to 13/5 × 11/7. எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 13 × 11 மல்டிப்ளை பண்ணால் 143. 143/5 × 7 35. இப்போ 100 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தானே கொடுத்துருக்கு. நம்ம ஆன்சரும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் போடணும். 143யை 35ஆல் டிவைட் பண்ணணும். 35 4s are 140, ரிமைனிங் 3. இப்போ 4 3/35. அதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 7th சம் டிவைட். 7/36/35/81. 7/36 35/81ஆல் டிவைட் பண்ணணும். டிவிஷனில் டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா அதை ரெசிப்ராக்கலாக திருப்பி போட்டுக்கணும், தலைக்கீழாக போடணும். அப்போ 7/36 இன்ட்டு இதை தலைக்கீழாக போட்டால் ரெசிப்ராக்கலில் போட்டால் 81/35. இப்போ எதா கேன்சல் பண்ண முடியுதா? 7 5s are 35. அதுக்கப்புறம் 9 9s are 81, 9 4s are 36. அப்போ ரிமைனிங் என்ன வரும்? 9/4 × 5. 9/4 × 5 20. நெக்ஸ்ட் fill in the boxes. இப்போ சில பாக்ஸஸ்லாம் காலியாக கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே இருக்குது. இது 28ம் 44ம். இப்போ இங்கே பாரு 7 இருக்கா? 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 28 வரும்? 7 × 4 மல்டிப்ளை பண்ணால் 28 வரும். அப்போ இங்கே 4ஆல் இதை டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 11 வரும். அப்போ இது இங்கே 11 போட்டால் தான் 7 × 4 28, 11 × 4 44 வந்துடும். அப்போ இங்கே என்ன வரும்? 11 வரும். 7 × 4 28, 11 × 4 44. இது எதால் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துச்சு 11 × 4. இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 28 வரும். அடுத்தது 11ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 121 வரும். 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 121 வரும். அப்போ இங்கேயும் 11ஆல் மல்டிப்ளை பண்ண 7 11s are 77. அடுத்தது இங்கே 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 70 வரும். 10 மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போ இதையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10 × 11 110. அடுத்தது 11ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 66 வரும். 6 மல்டிப்ளை பண்ணால். அப்போ நியூமரேட்டரையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 × 6 42. இப்படி தான் இதை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் சம். இன் அ சிட்டி 7/20 of the population are women and 1/4 are children. Find the fraction of the population of men. ஒரு சிட்டியில் விமன் வந்து 7/20 இருக்காங்க, சில்ட்ரன் 1/4 இருக்காங்க. மென் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் பாப்புலேஷன் இது மாதிரி வரும்போது 1ன்னு வச்சுக்கணும். 1லேருந்து விமன் 7/20, சில்ட்ரன் 1/4. இது ரெண்டையும் கூட்டிட்டோம்னா ஆட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கவங்களாம் மென் தானே. அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 7/20 + 1/4 ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் காமனாக ஆகணும். டினாமினேட்டர் காமனாக ஆகணும்னா எல்சிஎம் எடுக்கணும். 4க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தால் 2 2s are 4, 2 10s are 20, 2 1s are 2, 2 5s are 10. எல்சிஎம் 2 × 2 × 5 20. இப்போ 1/4 எப்படி டினாமினேட்டர் 20 மாற்றலாம்? 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். 5 மல்டிப்ளை பண்ணால் அந்த 5ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 5/4 × 5 5/20. இது 7/20 ஏற்கனவே அந்த டினாமினேட்டர் அதே தான் இருக்குது. அதில் எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். 7/20 + 5/20. 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 12. 12/20. 1 - 12/20. 1 - 12/20 உனக்கு ஈஸியாக இது இந்த மெத்தட் ஈஸியாக நீ கற்றுக்கலாம். டினாமினேட்டரில் 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டரை மைனஸ் பண்ணி இங்கே போட்டுறணும். கீழே அதே டினாமினேட்டர் போடணும். இது எல்சிஎம் எடுக்கிற பதிலாக அப்படி ஈஸியாக போட்டுடலாம். எல்சிஎம் எடுக்கிறனா என்ன பண்ணுவேன்? 1 - 12/20. எல்சிஎம் இதுக்கு 20. இப்போ 20 - 12/20 8/20ன்னு வந்துடும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் மைனஸ் பண்ணு. 20 - 12 என்னது? 8. இந்த டினாமினேட்டர் அப்படியே போட்டுரு. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். 8/20. 8/20 சிம்பிளிஃபை பண்ணால் 2 4s are 8, 2 10s are 20. மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் 2 2s are 4, 2 5s are 10. அப்போ பாப்புலேஷன் ஆஃப் மென் ஈக்குவல் டு 2/5. நெக்ஸ்ட்டு 10th சம். ரெப்ரசன்ட் 1/2 + 1/4 by a diagram. இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். அதை பாதியாக கட் பண்ணால் என்ன வரும்? இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப்.
அது 4 பார்ட்ஸ் ஆக்கணும்னா இது 1/4 இது 1/4 இது 1/4 இது 1/4. எது ரெண்டையும் ஆட் பண்ணோம், ஒரு ஹாஃபும் ஒரு ஃபோரும். ஒரு ஹாஃப் எடுத்துக்கிட்டோமா, அப்புறம் ஒரு 4 எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஹாஃபு இந்த 4 1/2 + 1/4. 1/2 + 1/4 என்ன வரும், 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 2 1s are 2, 2 2s are 4. 1/2 காமன் டினாமினேட்டர் 4 வர மாதிரி மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 2 2 × 2 2/4. இப்போ 1/2 + 1/4ங்கிறது 2/4 + 1/4. 1/2க்கு பதிலாக 2/4 + 1/4 ஆட் பண்ணால் 3/4. இப்படி கூட அந்த டயக்ராமாக போட்டுக்கலாம். ஒரு சர்க்கிளை 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். 3/4 என்ன, 3 இது ஷேட் பண்ணணும். 1 2 3 3 இதை ஷேட் பண்ணிட்டோம்னா இதான் 3/4. இப்படி போடலாம், ஆர் எல்ஸ் இப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை தீஸ்னு கொடுத்துருக்காங்க. இஸ் அ நம்பர் -7 a ரேஷனல் நம்பர் y. -7 ரேஷனல் நம்பர் தான். ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கணும், ஃப்ராக்ஷன் a/b ஃபார்மில் இருக்கணும், b ≠ 0 இருக்கணும். a/b ஃபார்மில் இது எப்படி எழுதலாம், -7/1 எழுதலாம். டினாமினேட்டர் ≠ 0. ஸோ -7 இஸ் அ ரேஷனல் நம்பர். அடுத்தது ரைட் எனி 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 0 and 1. 0க்கும் 1க்கும் நடுவில் ஏதாவது 6 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் இருக்கிறது 1/2 1/3 1/4 1/5 1/6 1/7 அப்படின்னு போட்டு போல எல்லாமே ஃப்ராக்ஷனில் தான் வரும். 1 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 0 பாயிண்ட் தான் வரும். 1 3ஆல் டிவைட் பண்ணால் 0 பாயிண்ட்னு வரும். 1 4ஆல் டிவைட் பண்ணால் அதுவும் 0 பாயிண்ட். 1/5 டிவைட் பண்ணால் 0.2. 1 6ஆல் டிவைட் பண்ணால் அதுவும் 0 பாயிண்ட் சம்திங் தான் வரும். 1 7ஆல் டிவைட் பண்ணால் அதுவும் 0 பாயிண்ட் சம்திங் தான் வரும். 0 பாயிண்ட் எல்லாமே 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எனி 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 0 and 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1. ரைட் த டெசிமல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸோட டெசிமல் ஃபார்ம்னா பாயிண்ட் வச்சு அந்த நம்பர்ஸாக மாற்றணும். 1/4 1/4 எப்படி மாற்றலாம், கீழே வந்து டினாமினேட்டரை 10 100 1000 வர மாதிரி ஆக்கணும். 10 ஆக்கணும்னா மேலே இருக்க நியூமரேட்டரை ஒரு 0 இருக்கா, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 100 ஆக்கணும்னா கீழே 2 0 இருக்கா, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1000 ஆக்கணும்னா 3 0 இருக்கா, 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 1/4 எதாலையா மல்டிப்ளை பண்ணால் கீழே டினாமினேட்டர் 10 ஆகுமா, ஆகாது. 100 ஆகுமா, 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 ஆகும். அப்போ நியூமரேட்டரையும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரையும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 25 / 4 × 25 25/100. 2 0 இருக்கா, அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 0.25. அடுத்தது 1 3/20. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். 20 × 1 20 20 + 3 23/20. 20 10ஆல் மாற்றணும்னா டிவைட் பண்ணணும். ஆனால் 23 டிவைட் 2ஆல் டிவைட் பண்ணால் இது 10 ஆகுமா, ஆனால் இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் ஃப்ராக்ஷனில் வரும், அது டெசிமலில் வரும், அதனால் பண்ண முடியாது. அடுத்தது 100 பார்க்கலாம். எதால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 23 × 5 / 20 × 5. 23 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 115. 20 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100. 2 0 இருக்கா, அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 1.15. இந்த சைடில் இருந்து ஃப்ரம் த ரைட் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அப்போ 1.15. அடுத்தது -5 4/5. இது மிக்ஸ்டில் இருக்குது, இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். 5 × 5 25 25 + 4 29 -29/5. இது டினாமினேட்டரை 10 கொண்டு வர முடியுமா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். -29 × 2 / 5 × 2. -29 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -58. 5 × 2 10. ஒரு 0 இருக்குது, அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், -5.8. அடுத்தது 3 எப்படி எழுதலாம், 3/1 எழுதலாம். 10 கொண்டு வர முடியுமா, 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். 3 × 10 / 1 × 10 30/20. ஒரு 0 இருக்கா, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அப்போ 3.0. டெசிமலில் எழுத சொல்கிறதுனால 3.0. அடுத்தது 1/3. 1/3 3 10 கொண்டு வர முடியுமா, முடியாது. 100 வருமா, வராது. 1000 வருமா, வராது. அப்போ என்ன பண்ணணும், ஆக்சுவல் டிவிஷன் பண்ணணும், ஆர்டினரியான டிவிஷன் பண்ணணும். 10 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3ஆல் டிவைட் பண்ணால் 1ல் 3 போகாது, 1ல் 3 போகாது. அதனால் 0 பாயிண்ட் போட்டுட்டு ஒரு 0 சேர்க்குறோம். 3 3s are 9, ரிமைண்டர் 1, மறுபடியும் ஒரு 0. 3 3s are 9, மறுபடியும் ரிமைண்டர் 1, 0 சேர்க்குறோம். 3 3s are 9. அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்படி திரும்ப திரும்ப அதே நம்பர் ரிப்பீட் ஆகி முடிவே இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ரிப்பீட் ஆகிறதுனா ரெக்கரிங், முடிவில்லாமல் போகிறதுனா நான் டெர்மினேட்டிங். இதோட ஆன்சர் 0.333 எக்ஸட்ரா, ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் டெசிமல் இது.
அடுத்தது ஒரு நோட் இருக்குது. பைனா 22/7, இதோட வேல்யூ 22/7. இந்த ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலாலலாம் வரும். அது பையோட வேல்யூ 3.1415926539799323846263 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் முடிவே இல்லாமல். அதே மாதிரி √2ஓட வேல்யூ 1.4142135623730950488016 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இது மாதிரி முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நான் டெர்மினேட்டிங். வந்த நம்பரே திரும்ப திரும்ப இதில் பாரு 3 திரும்ப திரும்ப வருதா, அதே மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே வருது. சில இடத்துல வந்து 0.72 அப்படி ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். இப்படி சேம் பேட்டர்னை ரிப்பீட் ஆகும், இல்லை ஒரே நம்பராக ரிப்பீட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா தான் ரெக்கரிங். இதில் வந்து ஒவ்வொன்றும் வேறு நம்பர் ஒரே பேட்டர்னில் ஒரே டிசைனாக வரல இல்லை, அதனால் நான் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் அண்ட் தே ஆர் நாட் ரேஷனல் நம்பர்ஸ். இது ரேஷனல் நம்பர்ஸ் கிடையாது. they are known as irrational numbers. Recurring and non-terminating தான் ரேஷனலாக வரும். non-recurring non-terminating அது irrational ஆகிடும். அதுக்கு பேர் irrational numbers. நெக்ஸ்ட் ட்ரை தீஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் த டெசிமல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். இதோட டெசிமல் ஃபார்ம் எழுதணும். 4/5 கீழே 10 வர மாதிரி மாற்றலாமா? 4 × 2/5 × 2. 4 × 2ங்கிறது 8, 5 × 2 10. ஒரு 0 இருக்கா, அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 0.8. அடுத்தது 6/25. இதை வந்து 10 மாற்ற முடியாது, 100 மாற்றலாம்ல. 4 மல்டிப்ளை பண்ணால் 100 ஆகும். ஸோ மேலேயும் 4 மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் 4 மல்டிப்ளை பண்ணணும். 6 × 4/25 × 4 24/100. 2 0 இருக்குது, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அப்போ 0.24. அடுத்தது 486/1000. 3 0 இருக்குது, 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அப்போ 0.486. அடுத்தது 1/9. 9 10 மாற்ற முடியாது, 100 ஆக்க முடியாது. ஸோ என்ன பண்ணணும்? ஆக்சுவல் டிவிஷன். 1 9ஆல் டிவைட் பண்ணணும். 1ல் 9 போகாது, அப்போ ஒரு 0 சேர்த்துக்கணும், 0. 9 1s are 9, ரிமைண்டர் 1. மறுபடியும் 0, 9 1s are 9, ரிமைண்டர் 1, 0 1. 0.111 போய்கிட்டே இருக்கும். இந்த 1ன்ற நம்பர் திரும்ப திரும்ப வருது. ஸோ ரெக்கரிங், முடிவில்லாமல் போகிறதுனால நான் டெர்மினேட்டிங். ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். அடுத்தது 3 1/4 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது, அதை இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். 4 × 3 12, 12 + 1 13/4. இப்போ 4 வந்து 10 மாற்ற முடியாது. ஸோ 100ஆல் மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 ஆகும். ஸோ 13 × 25/4 × 25. 13 × 25ங்கிறது 325, 4 × 25ங்கிறது 100. 2 0 தள்ளி பாயிண்ட் வைக்கணும், ஸோ 3.25. அடுத்தது -2 3/5. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றினா 5 × 2 10, 10 + 3 13, -13/5. 5 10ஆல் மாற்ற முடியல, 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ -13 × 2/5 × 2 -26/10. ஒரு 0 இருக்கனால ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், -2.6. இதெல்லாம் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். 3/4 ப்ளஸ் தானே இருக்குது. இது -11/-6. மைனஸ் சைன் இருந்தாலும் 2 மைனஸ் இருக்கா, மைனஸ் டிவைடட் பை மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். -11/-6ங்கிறது 11/6. இதுவும் பாசிட்டிவ் நம்பர், இதுவும் பாசிட்டிவ் நம்பர். ஸோ இது மாதிரி வரதெல்லாம் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். -3/4, -11/6, 1/-2 இதெல்லாம் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். 0ங்கிறதும் ரேஷனல் நம்பர் தான், ஆனால் அது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. அடுத்த சம் ட்ரை தீஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 7/3 = இந்த கொஸ்டின் மார்க் எங்கே இருக்குது, /9, 49/-21/. 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், 3 மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ மேலே நியூமரேட்டர்லேயும் 3 மல்டிப்ளை பண்ணணும். 7 × 3 21. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 21/9. 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 49 வரும், 7 மல்டிப்ளை பண்ணால். அப்போ டினாமினேட்டரையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 7 21. 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் -21 வரும், -3 மல்டிப்ளை பண்ணால். அப்போ டினாமினேட்டரையும் -3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 × -3 -9. அடுத்தது -2/5 இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கில் ஃபில் பண்ணணும். 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 10 வரும், 2 மல்டிப்ளை பண்ணால். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -2 × 2 -4. அடுத்தது -2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், 3 மல்டிப்ளை பண்ணால். -3 மல்டிப்ளை பண்ணால். -2ஓட -3 மல்டிப்ளை பண்ணால் தான் +6 வரும். -2ஓட +3 மல்டிப்ளை பண்ணால் -6 ஆகிடும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது +6 கொடுத்துருக்காங்க. அப்போ -3 மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் -3 மல்டிப்ளை பண்ணணும். 5 × -3 -15. அடுத்தது -8. -2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் -8 வரும், 4 மல்டிப்ளை பண்ணால் தான் -8 வரும். அப்போ கீழே டினாமினேட்டர்லேயும் 4 மல்டிப்ளை பண்ணணும். 5 × 4 20.
அடுத்தது எக்ஸாம்பிள் 1.2 ரெடியூஸ் டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னென்னா டினாமினேட்டரில் இருக்க மைனஸை மேலே நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடணும். அப்புறமா எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணணும். அது மாதிரி பண்ணால் அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ 48/-84 கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டரில் இருக்க சைனை மேலே நியூமரேட்டர் கொண்டு போயாச்சு. 2ஆல் டிவைட் பண்ணால் ரெண்டையும் 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 4ல் முடியுது, 8ல் முடியுது. அப்போ ரெண்டையுமே 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 24, இதை டிவைட் பண்ணால் 42. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 4 2ல் முடியுது. 2 12s are 24, இது -21. மறுபடியும் இப்போ 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 4s are 12, 3 7s are 21, 4/7. டினாமினேட்டரில் இருக்க மைனஸை நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடணும். இது மாதிரி பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அடுத்தது -18/-42, மைனஸை மைனஸால் டிவைட் பண்ணால் ப்ளஸ். ஸோ இது +18/42 ஆகிடும். அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் 6. 6ஆல் டிவைட் பண்ணலாம். 6 3s are 18, 6 7s are 42. நெக்ஸ்ட் ட்ரை தீஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ்? எது ஈக்குவலண்ட்? ஈக்குவலண்ட்னா ஒன்றை சிம்பிளிஃபை பண்ணால் இன்னொன்று கிடைக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அது பேர் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர். இப்போ -6/4 18/-12 கொடுத்துருக்காங்க. -6ஐ எதோட மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 வந்துடும். 4ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வந்துடும். -6 × 3 -18, 4 × 3 12. இந்த மைனஸ் சைனை நியூமரேட்டரில் வேணாலும் போடலாம், டினாமினேட்டரில் வேணாலும் போடலாம். ஸோ இந்த மைனஸை டினாமினேட்டரில் போட்டுட்டா 18/-12 வந்துடுது. இப்படி போட்டாலும் -18/12 இல்லைன்னா 18/-12 இல்லைனா -18/12னு காமனாக இப்படி இந்த இடத்துல காமனாக மைனஸ் போட்டாலும் இது மூணுமே சேம் தான். ஸோ நியூமரேட்டரில் இருக்க மைனஸை கீழே போட்டுறோம். இந்த இது வந்துடுச்சு. இதிலேருந்து இது வந்ததுனால these two are equivalent rational numbers. அடுத்தது -4/-20, 1/-5. -1/5, 1/-5ஐ 1ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணால். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 1 × 4 4, -5 × 4 -20. இப்போ 4/-20 தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? -4/-20 ரெண்டு மைனஸ் சைன் இருக்கா? மைனஸ் டிவைடட் பை மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆனால் இங்கே நமக்கு மைனஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுவும் ஈக்குவல் கிடையாது. அப்போ இது ரேஷனல் நம்பர்ஸ் கிடையாது, பேர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் கிடையாது. அடுத்தது -12/-17, 60/85. 12 எதோட மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? ப்ளஸ் ஆகிடுமா? 12 × 5 60, 17 × 5 85 ஆகிடும். ஸோ -12/-17லேருந்து 60/85 கிடச்சிடுச்சு. அப்போ இது பேர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ 1ம் 3யும் ரெப்ரசன்ட்ஸ் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். 2 கிடையாது. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன? டினாமினேட்டரில் இருக்க மைனஸை நியூமரேட்டர் கொண்டு வந்துடணும், சிம்பிளிஃபை பண்ணணும். 36 96 கொடுத்துருக்கு. ரெண்டையுமே 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 3 12s are 36, 3 3s are 9, 3 2s are 6, -32. மறுபடியும் இதை 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4 3s are 12, 4 8s are 32. டினாமினேட்டரில் இருக்க மைனஸை நியூமரேட்டர் கொண்டு போயிட்டா -3/8. அடுத்தது -56/-72, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 56/72. 8ஆல் கேன்சல் பண்ணலாமா? 8 7s are 56, 8 9s are 72. அடுத்தது 27/18, 9ஆல் ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? 9 3s are 27, 9 2s are 18. இது மாதிரி லோயஸ்ட் ஃபார்முக்கு சிம்பிளிஃபை பண்ணிடணும். டினாமினேட்டரில் இருக்க மைனஸை நியூமரேட்டர் கொண்டு போயிடணும். இது மாதிரி பண்ணால் அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் மார்க் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் அ நம்பர் லைன். இப்போ இந்த ரேஷனல் நம்பரை ஒரு நம்பர் லைனில் மார்க் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். -2/3ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் சைடில் வரும். நம்பர் லைனில் 0 நடுவில் இருக்குமா? இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் மைனஸு, 0க்கு இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு, 0க்கு லெஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் மைனஸ். இப்போ -2/3னா எதுக்கு நடுவில் இருக்கும்? இங்கே எதுவுமே முன்னாடி எதுவுமே இல்லை. 1ன்னு இருந்துச்சுன்னா 1க்கும் 2க்கும் இடையில இருக்கும். 2ன்னு இருந்துச்சுன்னா 2க்கும் 3க்கும் இடையில இருக்கும். இங்கே எதுவுமே இல்லைன்னா 0க்கும் 1க்கும் இடையில இருக்குன்னு அர்த்தம். 0க்கும் 1க்கும். இங்கே கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். டினாமினேட்டர் 3 இருக்கா? இப்போ 0க்கும் மைனஸ் இருக்கிறதுனால -1, 0க்கும் -1க்கும் இடையில இங்கே 3ன்னு போட்டிருக்கிறதுனால 3 டிவிஷன்ஸாக ஈக்குவல் டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கணும். 1 2 போட்டோம்னா இது ஒரு 1, இது 2, இது 3 ஈக்குவல் டிவிஷன்ஸாக பிரிச்சாச்சா? மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்கேருந்து செகண்டு 1 2 செகண்ட் பாயிண்ட்டை குறித்தோம்னா அதுதான் -2/3. நெக்ஸ்ட் சம் -8/-5, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், +8/5 ஆகிடும். இப்போ 8/5னா
8 5ஆல் டிவைட் பண்ணணும். 5 1s are 5, ரிமைண்டர் 3. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்றிக்கலாம். 1 3/5 1ஓட கூட கொஞ்சம், அப்போ 1க்கும் 2க்கும் இடையில இருக்கும். இது நம்பர் லைன் 0 1 2 1க்கும் 2க்கும் இடையில இருக்கணும். கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது 5 இருக்கா, அப்போ இதை 5 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கணும். ஈக்குவல் சப்டிவிஷன்ஸாக 1 2 3 4 5 5 ஈக்குவல் சப்டிவிஷன்ஸாக பிரிச்சாச்சா. நியூமரேட்டரில் என்ன இருக்குது 3, அப்போ தேர்ட் பாயிண்ட்டுக்கு போகணும். 1 2 3 1 2 3 தேர்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம்னா அதுதான் 1 3/5. 1 3/5ங்கிறது 8/5. அடுத்தது 5/-4. 5/-4 ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு போனால் -5/4. இப்போ 5ஐ 4ஆல் டிவைட் பண்ணி மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 4 1s are 4, ரிமைண்டர் 1. அப்போ 1 1/4 -1 1/4. -1 1/4னா -1ஓட கூட கொஞ்சம், அப்போ -1க்கும் -2க்கும் இடையில இருக்கும். இப்போ கீழே என்ன இருக்குது 4 இருக்குது, அப்போ -1க்கும் -2க்கும் இதை 4 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கணும். 1 2 3 4 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சாச்சா. நியூமரேட்டரில் என்ன இருக்குது 1, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் மார்க் பண்ணணும். -1 1/4. அடுத்தது கம்பேரிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். எது பெரிய ரேஷனல், 2 நம்பர் கொடுத்துட்டு எது பெரிய ரேஷனல் நம்பர் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 0. ப்ளஸ் நம்பர் எல்லாம் 0 விட அதிகம். 2ங்கிறது 0 விட அதிகம், 5ங்கிறது 0 விட அதிகம், 7ங்கிறது 0 விட அதிகம். எவ்ரி நெகட்டிவ் நம்பர் இஸ் ஸ்மாலர் தேன் 0. மைனஸில் இருக்கிற நம்பர்லாம் 0 விட சின்னது. -2 0 விட சின்னது, -3 0 விட சின்னது, -4 0 விட சின்னது. எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் எவ்ரி நெகட்டிவ் நம்பர். ப்ளஸ் நம்பர் எல்லாம் மைனஸ் நம்பரை விட பெரிய நம்பர். +2ங்கிறது -2 விட பெருசு. எவ்ரி நம்பர் ஆன் த ரைட் ஆஃப் அ நம்பர் ஆன் அ நம்பர் லைன் இஸ் கிரேட்டர் தேன் தட் நம்பர். ஒரு நம்பரோட ரைட்டில் இருக்க நம்பர் அந்த நம்பர் லைனில் அதை விட கிரேட்டர். இப்போ -3ங்கிறது -4க்கு ரைட் சைடில் இருக்கா, -3 -4 விட பெரிய நம்பர். -2 -3 விட பெருசு. -1 -2 விட பெருசு. 0 -1 விட பெருசு. 1 0 விட பெருசு. 2 1 விட பெருசு. 3 2 விட பெருசு. 4 3 விட பெருசு. அது மாதிரி ரைட்டில் போக போக அந்த நம்பர் பெருசுன்னு அர்த்தம். இப்போ கம்பேர் எக்ஸாம்பிள் 1.3 கம்பேர் 5/17 அண்ட் -10/19. இது மைனஸ் நம்பர், இது ப்ளஸ் நம்பர். என்ன கொடுத்துருக்கு, எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் எவ்ரி நெகட்டிவ் நம்பர். அப்போ ப்ளஸ் நம்பர் தான் இதை விட பெருசு. 5/17 இஸ் கிரேட்டர் தேன் -10/19. நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 1.4 கம்பேர் 1/3 அண்ட் 4/3. டினாமினேட்டர் சேமாக இருக்குது 3 3. இப்படி டினாமினேட்டர் காமனாக இருக்கும்போது மேலே இருக்க நியூமரேட்டர் கம்பேர் பண்ணணும். 1 பெருசா 4 பெருசா, 4 தான் பெருசு. 1 இஸ் லெஸ் தேன் 4, அப்போ 1/3 இஸ் லெஸ் தேன் 4/3. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5 கம்பேர் 3/4 அண்ட் 5/6. இதில் டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு, இதில் டினாமினேட்டர் வேறு வேறு இருக்குது. டினாமினேட்டர் வேறு வேறு இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்து சேம் டினாமினேட்டருக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு கம்பேர் பண்ணணும். 4க்கும் 6க்கும் எல்சிஎம் 2 2s are 4, 2 3s are 6. எல்சிஎம் அப்போ 2 × 2 × 3 4 × 3 12. இப்போ 3/4 கீழே டினாமினேட்டர் 12 வர மாதிரி மாற்றணும். 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 3ஐ மல்டிப்ளை பண்ணால் அந்த 3ஐ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 3/4 × 3 9/12. அடுத்தது 5/6 டினாமினேட்டர் 12 வரணும். எதால் மல்டிப்ளை பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 5 × 2/6 × 2 10/12. இப்போ 3/4 5/6ங்கிறது ஈக்குவலண்ட், அதோட ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் 9/12 10/12. இந்த ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸை கம்பேர் பண்ணணும். 9 தான் 10ஐ விட சின்னது, 9 less than 10. ஸோ 9/12 less than 10/12. 9/12ங்கிறது என்னது 3/4. 3/4 less than 5/6. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6 கம்பேர் 9/-4 அண்ட் -2/3. 9/-4ங்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருந்தால் -9/4. இப்போ 4ம் 3யும் வேறு வேறு டினாமினேட்டர், ஸோ எல்சிஎம் எடுக்கணும். காமன் டினாமினேட்டரை மாற்ற 4க்கும் 3க்கும் எல்சிஎம் 4 × 3 12. -9/4 டினாமினேட்டர் 12 வர மாதிரி மாற்றணும். 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 3ஐ மல்டிப்ளை பண்ணால். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -9 × 3 4 × 3 -27/12. அதே மாதிரி -2/3 -2/3 எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் டினாமினேட்டரில், 4ஆல். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -2 × 4/3 × 4 -8/12. இப்போ -9/4ங்கிறது -27/12. -2/3ங்கிறது -8/12. இது நெகட்டிவ் நம்பர்ஸில் எப்போவுமே பெரிய நம்பரில் பெருசுங்கிறது இதை விட சின்னது. பாசிட்டிவ் நம்பரில் 27 வந்து 8ஐ விட கிரேட்டர். ஆனால் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா
-27ங்கிறது -8 விட சின்னது. நெகட்டிவ் நம்பரில் நம்பரோட வேல்யூ அதிகரிக்க அதிகரிக்க அது வந்து முன்னாடி இருக்க நம்பரை விட சின்னதுன்னு அர்த்தம். -27 லெஸ் தென் -8. -27/12ங்கிறது இல்லைன்னா நம்பர் லைனில் கூட இப்படி பார்த்துக்கலாம். நம்பர் லைனில் இது 0, இது -1, -2, -3 டு த ரைட்டு போக போக பெருசுன்னு சொன்னோம்ல. அப்போ இங்கே -8 வரும்னா இங்கே அடுத்தது தான் -27 வரும். டு த ரைட் -8 வந்து -27 விட பெருசு. அப்போ -27 is less than -8. அப்போ -27/12 is less than -8/12. -27/12 என்னது -9/4. -8/12ங்கிறது -2/3. ஸோ 9 இதில் கொடுத்துருக்க மாதிரியே எழுதிடுவோம். 9/-4 is less than -2/3. Next example 1.7. Write the following rational numbers in ascending and descending order. 2 நம்பரை கம்பேர் பண்ணோம்ல, அது மாதிரி இப்போ நிறைய நம்பரை கம்பேர் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்லேயும் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை எழுதணும். -3/5, 7/-10, -15/20, 14/-30, -8/15 இதான் கொடுத்துருக்க நம்பர்ஸ். இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். -3/5, -7/10, -15/20, -14/30, -8/15 சைனை மட்டும் மேலே கொண்டு போய் மாத்திரம் சிம்பிளிஃபை பண்ணலை, அது அப்படியே விட்டுறோம். இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5, 10 இது வந்து ஈஸியாக எல்சிஎம் எடுக்கலாங்கிறதால இதை சிம்பிளிஃபை பண்ணாமல் விட்டுருக்கோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 5, 10, 20, 30, 15 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 1s are 5, 5 2s are 10, 5 4s are 20, 5 6 are 30, 5 3s are 15. அதுக்கப்புறம் இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 அப்படியே போடணும். 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 3 அப்படியே போடலாம். 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 1 2 1 1. இப்போ எல்சிஎம் வந்து 5 × 2 × 3 × 2 60. இது எல்லாத்தையும் அந்த டினாமினேட்டர் வர மாதிரி மாற்றணும். -3/5 எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்? 12ஆல். ஸோ மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -3 × 12/5 × 12 -36/60. அடுத்தது -7/10 எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்? 6ஆல். ஸோ -7 × 6/10 × 6 -42/60. அடுத்தது -15/20 எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்? 3ஆல். ஸோ -15 × 3/20 × 3 -45/60. அடுத்தது -14/30 எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்? 2ஆல். ஸோ -14 × 2/30 × 2 -28/60. அடுத்தது -8/15 எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்? 4ஆல். ஸோ -8 × 4/15 × 4 -32/60. இப்போ இதில் எதெல்லாம் பெருசு எதெல்லாம் சின்னதுன்னு பார்க்கலாம். நெகட்டிவ் நம்பரில் எது இருக்கிறதுலையே பெருசோ அதுதான் இருக்கிறதுலே சின்னதுன்னு அர்த்தம். நம்பரில் எது பெருசுன்னு பார்ப்போம். 36, 42, 45, 28, 32 நம்பரில் பெருசாக 45. அதுதான் மைனஸ் இருக்கிறனால அதுதான் இருக்கிறதுலே சின்னது. அப்போ -45. அடுத்தது 42 -42. அடுத்தது 36 -36. அடுத்தது 32 -32. அடுத்தது 28 -28. -45 less than -42 less than -36 less than -32 less than -28. எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் 60, அதனால் by60 போட்டுக்கலாம். அதோட நம்பர்ஸே இப்போ போட்டுக்கலாம். -45/60 என்னது? -15/20. -42/60 என்னது? -7/10. -36/60ங்கிறது -3/5. -32/60ங்கிறது -8/15. -28/60ங்கிறது -14/30. இப்போ அசெண்டிங் ஆர்டர் சின்னதுலேருந்து பெருசு தானே, இது அப்படியே எழுதிடலாம். -15/20, 7/-10 அதில் கொடுத்துருக்க மாதிரியே 7/-10, -3/5, -8/15, 14/-30. டிசெண்டிங் ஆர்டர் இது அப்படியே ரிவர்ஸில் எழுதிடணும். 14/-30, -8/15, 3/5, 7/-10, -15/20. Next example 1.8. Find a rational number between 1/3 and 5/9. Rational number between 1/3 and 5/9. இப்போ இதை நம்பர் லைனில் போட்டோம்னா எப்படி வரும்? இதை வந்து காமன் டினாமினேட்டராக மாற்றிக்கணும். எல்சிஎம் 3க்கும் 9க்கும் எல்சிஎம் 3 1s are 3, 3 3s are 9. அப்போ எல்சிஎம் 9. 1/3 டினாமினேட்டர் 9 வர மாதிரி மாற்றணும்னா 1 × 3/3 × 3. அப்போ 3/9. இது வந்து 3/9. 1/3ங்கிறது 3/9ன்னு மாற்றியாச்சு. இது 5/9. 3/9 இங்கே 5/9. நடுவில் என்ன வரும்? 4/9. 4 ஒன்று விட்டு போச்சுல, 4/9. ஸோ ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1/3 and 5/9 இஸ் ஈக்குவல் டு 4/9. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.9. ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -3/4 and -2/5.
ஏற்கனவே ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்க போன எக்ஸாம்பிளில். இந்த எக்ஸாம்பிளில் 2 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். 4க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் 4 × 5 20. 20 டினாமினேட்டர் வர மாதிரி இதை மாற்றணும். -3/4 எதால் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். 4 × 5. ஸோ -3 × 5 4 × 5 -15/20. அடுத்தது -2/5. 5யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். 4 மல்டிப்ளை பண்ணால். ஸோ -2 × 4 5 × 4 -8/20. இப்போ -15/20. இது -8/20. -8 தான் முன்னாடி வரும், -15 பின்னாடி வரும். இதுக்கு நடுவில் என்னெல்லாம் இருக்கலாம்? -9/20, -10/20, -11/20, -12/20, -13/20, -14/20. எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதிலேருந்து ஏதாவது 2 எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.